ஹலோ, வணக்கம். நவக்கிரகாவின் 3வது மாத ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் தலைவர் திருமதி மைதிலி மேம் அவர்களுக்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். மேலும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட மேதைகளுக்கும் சரவணன் சோமசுந்தரம் ஐயா, பெரியசாமி ஐயா மற்றும் மீனாட்சி பரமகுரு மேம் மற்றும் ஜெயஸ்ரீ அக்கா அவர்களுக்கும் நிதிஷ் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். பாலமுருகன் ஐயா அவர்கள் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜோதிடர் லட்சுமி சிவா, கோவையில் இருக்கிறேன். இன்று எனக்கு கொடுத்துள்ள தலைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, நாம யோகங்களின் செயல்பாடுகள். அதாவது ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு யோகி அவயோகி இருக்காங்க. ஒவ்வொருத்தருமே 27 நாம யோகங்கள்ல ஒரு நாம யோகத்துல பிறந்திருக்கோம். இதுல இந்த யோகியும் அவயோகியும் எப்படி செயல்பட போறாங்க அப்படின்றத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பொதுவா ஒரு ஜாதகத்துல யோகி பலமா இருக்காரா இல்ல அவயோகி பலமா இருக்காரா அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது யோகி கிரகத்தின் நட்சத்திரத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கிறது, அதே போல அவயோகி கிரகத்துடைய நட்சத்திரங்கள்ல எவ்வளவு கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதிகப்படியான கிரகங்கள் யோகி சாரம் பெற்றால் அது ஒரு நல்ல யோக ஜாதகத்துக்கான அமைப்பு. அதிகப்படியான கிரகங்கள் அவயோகி சாரம் பெற்றால் அப்போ அந்த ஜாதகர் பல சிரமங்களை அடைய போகிறார் அப்படின்னு அர்த்தம். இது ஜனனகால ஜாதகத்துல. சரி, ஜனனகால ஜாதகத்துல இவங்களோட பலம் பலவீனத்தை பார்த்தோம். கோச்சாரத்துல இவங்க எப்போ பலம் அடைகிறாங்க, பலவீனம் ஆகுறாங்க. இப்போ சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல யோக ஜாதக அமைப்பா இருக்கும். அதாவது பூர்வ புண்ணியாதிபதி வலு பெற்றிருப்பாரு. ஆனா தற்காலிகமா அவர் சில பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வருவாரு. அப்ப என்னோட காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோச்சாரத்துல அவயோகி சாரத்துல டிராவல் பண்ணிட்டு இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதிகண்ட நாமயோகம். இந்த நாமயோகத்துக்கு சந்திரன் யோகியா வராரு, புதன் அவயோகியா வராரு. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட்ல சனி உத்திரட்டாதியில தான் போயிட்டு இருக்காரு. அடுத்து அவர் ரேவதிக்கு வருவார். ரேவதி தான் இந்த அதிகண்ட நாமயோகத்துக்கான அவயோக புள்ளி. அப்போ அந்த காலகட்டத்துல இந்த நாம யோகத்துல பிறந்த ஜாதகர்களுக்கு கண்டிப்பா சில துன்பங்கள் ஏற்படும். சோ இப்படிதான் ஜனன ஜாதகத்துல அவயோகி பலம் குன்றி இருந்தாலும், அது ஒரு நல்ல யோக ஜாதகமா இருந்தாலும், கோச்சாரத்துல அட் பிரசன்ட்ல அவயோக சாரத்துல நிறைய கிரகங்கள் பாஸ் ஆயிட்டு இருக்கும் போது கண்டிப்பா அவருக்கு சில துன்பங்கள் ஏற்படும். ஆனா அது தற்காலிகமானவையே. சரிங்களா? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் சொல்றேன். அந்த நபர் விஷ்கம்பம் நாம யோகத்துல பிறந்திருக்காரு. அப்ப யோக புள்ளி எங்க வரும்னு பாத்தீங்கன்னாக்கா, பூச நட்சத்திரம். யோகி சனி பகவான். அவயோகி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரன். அவயோக புள்ளி திருவோணம். இந்த ஜாதகர் மீன லக்ன ஜாதகர். லக்னாதிபதி குருவே பூசத்துல இருக்காரு. ராசி பாத்தீங்கன்னா மகர ராசி. அதாவது சந்திரன் திருவோணத்துல இருக்காரு. இப்போ லக்னாதிபதி குருவே யோகி சாரம் வாங்கிட்டாரு. அதாவது யோக புள்ளியிலே, எக்ஸாக்டான யோக புள்ளியிலே இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த லக்னாதிபதி ஜாதகருக்கு பல யோகங்களை அள்ளித்தர தயாரா இருக்காரு. மற்ற கிரகங்களோட தரக்கூடிய பாதிப்புகளை சமாளித்து இவருக்கு ஒரு நல்ல யோகத்தை கொடுப்பாரு. ஆனா அதே சமயம் இந்த சைடு பாருங்க, மகர ராசியில சந்திரன் திருவோணத்துல இருக்கார். அதாவது அவயோகி சாரத்திலே இருக்காரு. அதாவது அவயோகி தன்னுடைய சுய சாரத்துல இருக்காரு. அட் த சேம் டைம் அந்த அவயோக புள்ளியிலேயே இருக்காரு. அப்படின்னா அவர் காட்டாற்று வெள்ளம் போல சுதந்திரமா செயல்பட போறாருன்னு அர்த்தம். அதாவது அவரால் கிடைக்கக்கூடிய தீமைகளை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கண்டிப்பா ஜாதகருக்கு பல கெடுதல்களை செய்ய போறாரு. இப்போ இந்த குழந்தை திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்கா. ஸோ பிறந்த போதே அவருக்கு, இந்த குழந்தைக்கு பிறந்த போதே சந்திரன் திசை தான் ஆரம்பிக்குது. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சந்திரன் தாய்க்காரகர். அது மட்டும் இல்ல, இந்த சந்திரன் 4க்கு 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ இந்த குழந்தை பிறந்தப்போ இவங்க அம்மா பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறாங்க.
அம்மா மட்டும் இல்ல, தாய் தந்தையர் 2 பேருமே குடும்பத்துல பல சிக்கல்கள், போராட்டம் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அவயோகி தன் சுயசாரத்திலேயே பயணிப்பதாலேயே அந்த சந்திர திசை அப்படின்றது வந்து இவங்க இந்த குழந்தைக்கு ஒரு போராட்டமான காலகட்டம். ஆனா இந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இந்த குழந்தையால இவங்க குடும்பத்துல பெற்றோர்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படுது. காரணம் என்ன? இந்த குழந்தைக்கு ஏன் பாதிப்பு ஏற்படல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, லக்னாதிபதி குரு வந்து யோகிசாரம் பெற்றுட்டார். அதனால அவரு இந்த ஜாதகர், அந்த குருவானவர் யோகிசாரம் பெற்றதுனால ஜாதகரான இந்த குழந்தையை வந்து காப்பாற்றிடுறாரு. இந்த அவயோகியால ஏற்படக்கூடிய எந்த பாதிப்பும் இந்த குழந்தைக்கு ஏற்படல. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு அந்த யோகின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கு. இப்போ அஸ்த நட்சத்திரம் அகைன் பாருங்க, அஸ்தம்ன்றதும் ஒரு அவயோக நட்சத்திர புள்ளி. ஸோ இப்போ அவயோக நட்சத்திர புள்ளியில ஒரு கிரகம் வந்துட்டு, ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம், இப்போ வந்து யோகி வந்து ஒரு படைத்தளபதி, அவயோகி இன்னொரு படைத்தளபதி. இவங்களுக்கு கீழே எத்தனை சோல்ஜர்ஸ் வராங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ எந்த படைத்தளபதிக்கு கீழே அதிகமான சோல்ஜர்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் பலமானவர்கள் அர்த்தம். இப்போ இதே ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதி குரு மட்டுமே யோக சாரத்துல இருக்காரு. ஆனா மீதி 2 கிரகங்கள் சந்திரன், சனி இருவருமே வந்து அவயோகி சாரத்துல இருக்காங்க. அப்போ என்னன்னா, யோகியை விட அவயோகி இங்க ஒரு படி தூக்கலாம், ஒரு படி அதிகமா பலமா இருக்காரு. இப்போ இங்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து ஜனன சனி அவயோகத்துல இருக்காரு. இப்ப கோச்சாரத்துல இந்த குழந்தைக்கு முதல் சுற்று 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. முதல் சுற்று 7.5 சனி அப்படின்னா என்ன அர்த்தம்? சனி என்ன பண்ணும்? கோச்சார சனி வந்து ஃபர்ஸ்ட் தனுசுக்கு வரும், அடுத்தது மகரத்துக்கு வருது, ஜென்ம சனி ஏற்படும், நடக்க போகுது. அப்ப ஜென்ம சனி நடக்க போகும்போது இந்த கோச்சார சனி வந்து இந்த திருவோண நட்சத்திரத்து மேல டிராவல் ஆகும். அப்ப என்ன சொல்லுவாங்க, சாதாரணமா நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது 7.5 சனியால தான் இந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது, பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. மற்ற எல்லாருக்கும் நடக்கக்கூடிய அந்த 7.5 சனியை விட இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய 7.5 சனி மிக மோசமானதா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ளார்ந்து பார்க்கணும். அப்ப இங்க வந்து ஆல்ரெடி வந்து ஜனன சனி அவயோக புள்ளியில இருக்கு. அது மட்டும் இல்லாம கோச்சாரத்துல வரக்கூடிய இந்த 7.5 சனி, ஜனன சனின்றது வந்து அகைன் அவயோக புள்ளியில போகுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், என்னதான் ஒரு ஜாதகத்துல ஜனன ஜாதகத்திலேயே யோகி பலமா இருந்து அவயோகி பலம் கொண்டிருந்தாலும் கோச்சாரத்துல அவயோகி பலமானா கண்டிப்பா கஷ்டங்கள் ஏற்படும் சொல்லியிருந்தேன். இப்ப என்னன்னா, ஜனன காலத்திலையும் ஜனன ஜாதகத்திலையும் சனி வந்து அவயோக சாரம் பெற்றிருக்காரு, கோச்சாரத்திலையும் அவர் அகைன் அவயோக புள்ளியில போக போறாரு. அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு டபுள் ட்ரிபிள் 7.5 பலன்களை அதிகமா கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சார்ட் சொல்றேன். அது வந்து பிரீத்தி நாம யோகம். பிரீத்தி நாம யோகத்துக்கு யோகி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன், அவயோகி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். இப்போ அந்த யோக புள்ளி என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆயில்ய நட்சத்திரமா வரும், அவயோக புள்ளி அவிட்டம் நட்சத்திரமா வரும். இப்போ இந்த ஜாதகருக்கு மிதுன லக்ன ஜாதகர் சந்திரனும் புதனும் வந்து மீன ராசியில இருக்காங்க. சரி, சந்திரனும் புதனும் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரேவதி சாரம் பெற்றிருக்காங்க. சோ நம்ம இப்ப மேலோட்டமா பார்க்கும்போது என்ன சொல்வோம், புதன் வந்து நீசமாயிருக்காரு. ஆனா நீசமாயிருந்தாலும் தன் சுயசாரத்திலேயே அவர் வந்து நீசமாயிருக்கிறதுனால ஜாதகருக்கு இந்த நீச பலனை தரமாட்டாரு, இல்ல குறைத்து செய்வாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். கரெக்ட் தான். ஆனா இவர் வந்து சுயசாரத்துல நீச்சம் அடைந்ததுனால இவர் நல்ல யோகங்களை வழங்குறாரு அப்படின்றது கிடையாது. சுயசாரம் இல்ல, சுயசாரம் தான் இருந்தாலும் அவரு யோக புள்ளியில அமைந்திருக்காரு, அதாவது யோகி சாரத்துல. ஏன்னா புதன் வந்து யோகி ஆயிட்டார் இல்லையா, அப்போ வந்து யோகி நட்சத்திரம் ரேவதியில இந்த புதன் அமர்ந்ததுனால இந்த புதன் இந்த ஜாதகருக்கு நல்ல யோகங்களை அள்ளி தருவாரு. சரி, அப்படின்னா இந்த நீச்சத்தன்மை யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த புதனின் காரகத்துவனான தாய் மாமா, இளைய சகோதரி, இவங்களுக்கு தான் அந்த நீச்சத்தன்மையை கொடுப்பாரே தவிர இந்த ஜாதகருக்கு அந்த நீச்சத்தன்மை கிடைக்காது. சரிங்களா? சோ இதுதான் வந்து யோகி ஜனன கால ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும் எப்படி பலம் பெறாரு, எப்படி பலவீனமாகறாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இதோட முக்கியமான கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, யோகி அவயோகி கிரக சேர்க்கை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதிகண்ட நாம யோகம்,
இந்த நாமயுகத்துக்கான யோகி பாத்தீங்கன்னாக்கா சந்திரன், அவயோகி புதன். இந்த நாமயுகத்துல பிறந்தவங்களுக்கு இப்ப இந்த சந்திரனும் புதனும் கிரக சேர்க்கை பெற்றிருக்காங்க, 2 பேருக்கும் சேர்க்கை பெற்றிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கும்? நம்ம பொதுவாகவே சொல்வோம், சந்திரன் புதன் கிரக சேர்க்கை அப்படின்னா அவங்க கொஞ்சம் ரொம்ப மன போராட்டத்துல இருப்பாங்க, மனக்குழப்பத்துல இருப்பாங்க, சரியான முடிவு எடுக்க முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஆனா மற்றவங்களை காட்டிலும் பர்டிகுலரா இந்த நாமயுகத்துல பிறந்தவங்களுக்கு அது அதிகமாவே இருக்கும். இன்னும் சொல்ல போனா இவங்க தான் வந்து இந்த ஒருதலை காதல் பண்றவங்க. அதாவது மனசு ஒண்ணு சொல்லும், புத்தி ஒண்ணு சொல்லும். ஆனா அதனால இவங்க வந்து திடமான முடிவை எடுக்க முடியாது, காதல் பிரச்சனைகள்ல சிக்கி தவிப்பாங்க. இவங்களால மற்றவர்களால இவங்களுக்கும் இந்த காதல் பாதிப்புகள் இதெல்லாம் ஏற்படும். இது வந்து இந்த அதிகண்ட நாமயோகத்துக்கு சந்திரன் புதன் சேர்க்கையால ஏற்படக்கூடிய ஒரு விளைவு. அடுத்ததா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வியாகதம் நாமயோகம். இந்த வியாகதம் நாமயோகம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஒரு நாமயோகம். இதுலதான் அவர் பிறந்திருக்காரு. இப்போ இந்த வியாகதம் நாமயோகத்துக்கு யோகி யாரு பாத்தீங்கன்னா சுக்கிரன், அவயோகி குரு. நம்ம சுக்கிரன் குரு சேர்க்கை மற்ற ஜாதகங்கள்ல என்ன சொல்லுவோம், நல்ல சிறப்பானதா சொல்லுவோம் இல்லையா? அதாவது குரு வந்து ஆண்களுடைய ஜீவகாரகன். அப்ப அப்படிப்பட்ட அந்த குரு சுக்கிரனோட சேர்ந்திருந்தா என்ன சொல்லுவோம்னா அந்த ஆணுக்கு வந்து நீண்ட ஆயுசு ஆரோக்கியம் இருக்கும். இதே சுக்கிரன் இப்ப பெண்ணுக்கு சொல்லணும்னு இருந்தா சுக்கிரன் தான் பெண்ணோட ஜீவகாரகன். அப்போ அந்த பெண் வந்து செல்வ வளமிக்கவள், கோடீஸ்வரி அப்படின்லாம் பல நல்ல விஷயங்கள் இந்த சேர்க்கைக்கு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இந்த வியாகத நாமயோகத்துல பிறந்து யார் ஒருத்தருக்கு இந்த சுக்கிரன் குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கோ அவங்களுக்கு கர்ப்பிணி பெண்ணோட சாபம், அவங்களுக்கு கர்ப்பிணி பெண்ணோட சாபம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுவே சுக்கிரன் வந்து ஹை டிகிரியா இருந்து குரு லோ டிகிரியா இருந்ததுன்னா அந்த சாபத்தோட வீரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். குரு ஹை டிகிரியா இருந்து சுக்கிரன் லோ டிகிரியா இருந்துச்சுன்னா அந்த சாபத்தோடைய வீரியம் அதிகமா இருக்கும். சரி, அடுத்ததா வந்து நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வியதிபாத நாமயோகம். வியதிபாத நாமயோகத்துக்கு யார் யோகியா வருவாருன்னு கேட்டீங்கன்னா ராகு தான் யோகியா வருவாரு, சுக்கிரன் வந்து அவயோகியா வருவாரு. சரி, இந்த வியதிபாத நாமயோகத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரன் ராகு கிரக சேர்க்கை ஏற்பட்டிருந்தா என்ன பலன்? சுக்கிரன் ராகு சேர்க்கைக்கு நம்ம பொதுவா சில பலன்கள் நார்மலா சொல்லுவோம். ஆனா இங்க வந்து நம்ம வந்து சில பலன்களை அடிச்சு சொல்லலாம். எப்படின்னா இவங்களுக்கு சில தீய பழக்க வழக்கங்கள் ஈஸியா அட்ராக்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லாம சிறை செல்லும் யோகம், அப்புறம் ஊரை விட்டு ஓடி போதல், வீட்டை விட்டு ஓடி போதல், தலைமறைவு வாழ்க்கை, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தான் ஏற்படும். யாருக்குன்னா இந்த வியதிபாத நாமயுகத்துல பிறந்து குரு சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த யோகி அவயோகி கான்செப்ட் வந்து எப்படி ஒரு கிரக சேர்க்கையோட பலனையே மாற்றி அமைக்குது. நம்ம கன்ஃபார்மா அடிச்சு சொல்லலாம். ஆனா மற்ற நேரங்கள்ல நம்ம கிரக சேர்க்கைக்கான பொதுவான பலன்கள் தான் சொல்ல முடியும். பட் ஆனா இந்த நாமயோகத்துல பிறந்து இந்த கிரக சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சில பலன்களை வந்து அடிச்சு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இந்த யோகி அவயோகி கான்செப்ட் அப்படின்றது வந்து கர்ம ஜோதிடத்தோட ரொம்பவே கனெக்ட் இருக்கிற ஒரு டூல், ரொம்பவே கனெக்ட் ஆகிக்கிற ஒரு கான்செப்ட். இன்னும் சொல்ல போனா நம்ம வந்து நம்மளுடைய கர்மாவை, நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், என்ன கர்மாவை சுமந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த யோகி அவயோகி கான்செப்ட் மிகப்பெரிய ஒரு டூலா இருக்கு. அது எப்படின்னு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து சந்திரன் அவயோகி சாரத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன அர்த்தம்னா சந்திரன் தாய்க்காரகர். அப்ப தாய் வழியில இருக்கக்கூடிய தீய கர்மாக்களை அனுபவிக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். இதே இப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் அவயோகி சாரத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னாக்கா, சூரியனா யாரு? தந்தை. அப்போ அந்த தந்தை வழியில இருக்கக்கூடிய தீய கர்மாக்களை அனுபவிக்க இந்த ஜாதகர் பிறந்திருக்காரு. இதே மாதிரிதான் என்னென்ன கிரகங்கள் அவயோக சாரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம அந்த வழி கர்மாக்களை சொல்லலாம். இப்ப இதுவே வந்து சந்திரன் யோகி சாரம் பெற்றிருக்காரு அப்படின்னா அப்பயும் நம்ம சொல்லலாம், பாசிட்டிவா சொல்லலாம். எப்படின்னா இந்த ஜாதகர் தாய் வழியில இருக்கக்கூடிய நல்ல கர்மாக்களை அனுபவிக்க பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இது வந்து ரொம்ப நம்ம கர்மாவை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் இந்த யோகி அவயோகி கான்செப்ட். சரிங்களா? இன்னும் சொல்ல போனா இந்த நீச்சபங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கும் இல்லையா ஒரு கிரகம்,
அந்த கிரகம் கூட நிக்கிற நட்சத்திரம் யோகி சாரமா இருந்தா ஒரு பலனும், அவயோகி சாரமா இருந்தா வேற ஒரு பலனும் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு குரு நீச்சபங்க ராஜயோகத்துல நிக்குது. அந்த குருவே வந்து யோகி சாரம் பெற்றிருந்தா என்ன ஆகும்னா, அந்த ஜாதகர் அந்த குருவோடைய நீச்சத்தன்மையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ராஜயோகம் கிடைக்கும் இல்லையா, அந்த ராஜயோகம் இவருக்கு நிலைத்திருக்குமா நீடித்திருக்குமா, அந்த யோகத்தால இவருக்கு முன்னேற்றம் கிடைக்குமா இல்ல வீழ்ச்சி கிடைக்குமா அப்படின்றதையும் இந்த யோகி அவயோகி கான்செப்டை வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நீசபங்க ராஜயோகம் அடைந்திருக்கக்கூடிய இந்த குரு வந்து யோகி சாரம் பெற்றுட்டாருன்னா, நீச்சத்தை அனுபவிச்ச பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த யோகம் நிலைத்ததாகவும் நீடித்ததாகவும் இருக்கும். அது வந்து அவருக்கு ஒரு முன்னேற்றத்தை தந்து கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். வாழ்நாள் கிடையாது, அது பரம்பரையா கூட அது பர்மனண்டா இருக்கும். ஆனா அதே சமயம் இந்த நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கக்கூடிய குரு அவயோகி சாரம் பெற்றுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து அந்த நீச்சத்தை அனுபவிச்ச பிறகு ஒரு யோகம் கிடைக்கும் இல்லையா. இப்ப வந்து ஒரு நெருங்கின உறவு காரகத்துவத்தை இழந்து உங்களுக்கு ஒரு பெரிய சொத்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொத்து வந்து இந்த அவயோகி சாரம் பெற்றுட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்கக்கூடிய குரு, அது மூலியமா கிடைக்க அந்த சொத்து கூட இவங்களுக்கு ஒரு பர்மனண்டா இருக்காது, ஒரு முன்னேற்றத்தை தராது, அதுக்கப்புறமும் ஒரு வீழ்ச்சியையே தரக்கூடும். ஸோ இந்த யோகி அவயோகியோட கான்செப்டோட முக்கியமான யூசேஜ். அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா, இந்த யோகி அவயோகி எல்டிஆர் இருந்தா என்ன பலன், ஹெச்டிஆர் இருந்தா என்ன பலன். ஏன்னா ஜோதிடத்துல நிறைய கான்செப்ட் இருக்கு இல்லையா, எல்டி ஹெச்டி கிரகம் இருக்கு. யோகி கர்ணநாதனா வந்தா என்ன பண்ணுவாரு, இல்ல கர்ணநாத நட்சத்திரத்துல இருந்தா என்ன பண்ணுவாரு, வக்ரமானா என்ன பண்ணுவாரு, உச்சம் நீச்சம் அஸ்தங்கம், இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம வந்து லிங்க் பண்ணி சொல்லணும். ஏன்னா எல்லாத்தையும் கம்பைன் பண்ணாதான் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த யோக அவயோக பலன்கள் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியும். சரி, நான் எல்டி சொன்னேன் இல்லையா, எல்டி ஹெச்டி. எல்டினா என்ன, ஹெச்டினா என்ன? எல்டினா லோ டிகிரி, குறைந்த பாகை. அதாவது குறைந்த பாகை பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணி எந்த பலனையுமே கொடுக்காது. அதாவது அந்த லோ டிகிரி பிளானட்டோட காரகத்துவங்களுக்கு நம்ம அடிமையாவே இருப்போம். இப்போ புதன் ஒருத்தவங்களுக்கு வந்து எல்டியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜாதகர் வந்து எப்போதும் எழுதிக்கிட்டே இருப்பாரு, எப்போதும் படிச்சுட்டே இருப்பாரு, எப்போதும் யாரையாவது காதல் செஞ்சுட்டே தான் இருப்பாரு. அதுலேயும் அவரை வந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா அதை நோக்கி தான் அவர் போயிட்டே இருப்பாரு. ஆனா அது மூலியமா அவருக்கு என்ன கிடைக்கும், ரிட்டர்னா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பெரிய லாபமும் இருக்காது, ஒரு முன்னேற்றமும் இருக்காது. ஆனா ஹெச்டி கிரகம் என்ன செய்யும், ஹை டிகிரி, அதாவது அதிக பாகை பெற்ற கிரகம், அது என்ன செய்யும்னா, நீங்க சும்மா இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு நல்ல பலனை கொடுக்கும். இப்போ ஒருத்தருக்கு சூரியன் ஹெச்டிஆர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து நீங்க ஒரு சிவன் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும். உங்களோட மனதே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும். என்ன சொல்றது, ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கும், பிரசாதம் கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு அன்னைக்கு சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கும். நீங்க கோயிலுக்கு போகிற வழியிலேயே உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி கிடைக்கும். அதுதான் வந்து அந்த ஹெச்டியோடைய கேரக்டர். சரி, இப்போ இதை வந்து யோகி அவயோகி கான்செப்டோட நம்ம லிங்க் பண்ணி சொல்லலாம். இப்போ இதை யோகி வந்து எல்டியா இருக்காரு அப்படின்னாக்கா, அவர் என்ன பண்ணுவார்னா, ஏற்கனவே எல்டி வந்து நம்மள வச்சு செய்யறதுக்காக காத்திருக்கிறாரு. இப்போ அதுல வந்து அவயோகி நிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க, அவயோகி எல்டி ஆயிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு 100 ரூபாய் வேலைக்கு 1000 ரூபாய் வேலையை வாங்கிட்டு 100 ரூபாயை தருவாரு. அப்ப எப்படி இருக்கும் நம்மளுக்கு நினைச்சு பாருங்க. அதே போல இப்ப அவயோகி, அதே சேம் அவயோகி ஹெச்டியா இருந்துட்டாரு, ஹை டிகிரி பிளானட்டா இருந்துட்டாரு. ஹை டிகிரி பிளானட் என்ன பண்ணும், உங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்கும், நீங்க வேணாம் அப்படின்னு சொன்னாலும் கூப்பிட்டு கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த அவயோகி ஹெச்டி ஆயிட்டாரு அப்படின்னா கூப்பிட்டு கொடுக்கும். ஆனா அவர் வந்து அவயோகி இல்லையா, அதை நம்ம மறந்துடக்கூடாது. கூப்பிட்டு கொடுத்து என்ன பண்ணும்னா, உங்களை அடிமையாக்கி வச்சிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா, வீட்டோட மாப்பிள்ளை கதை தான். அதாவது எங்க குருநாதர் ஜி.கே. ஐயா சொல்வாரு, அதாவது கல்யாண மேடையில் இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து, மாப்பிள்ளை நீ தான், ஆனா உன்னோட சட்டை என்னோடது அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ அதுதான் வந்து அவயோகி ஹெச்டியா இருக்கும்போது நேரக்கூடிய பலன். சரிங்களா? சரி, இப்போ யோகி அவயோகி வக்ரம் ஆயிட்டா என்ன பண்றது?
வந்து வக்ரமானாலே கொஞ்சம் மாறுபட்ட பலன் சொல்லுவோம் நம்ம. யோகி வக்ரமாயிட்டா அவருடைய அந்த யோக பலன்கள்ல 50% குறைத்து செய்வார். இதே அவயோகி வக்ரமாயிட்டாரு அப்படின்னா அவரும் அந்த அவயோகத்துல 50% குறைத்து தான் அவயோக பலன்களை செய்வாரு. அது ஒரு நல்ல விஷயம். அதே போல இந்த யோகி அவயோகி ராகு கேதுவோட இணைந்துட்டாலும் இதே மாதிரி தங்களுடைய பலன்கள்ல 50% குறைச்சி செய்யறாங்க. அதே போல இந்த இயற்கை வக்ரங்கள், இப்போ யோகி அவயோகி வக்ரமானா என்னன்னு பார்த்தோம். அதுவே இயற்கை வக்ரிகளான இந்த ராகு கேது ஒருவருக்கு வந்து யோகியாவோ அவயோகியாவோ வந்துட்டாலும் அப்பவும் அவங்களோட பலன்கள்ல 50% குறைச்சி செய்யறாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து லக்னத்துக்கு 7ல் கேது இருக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம்? கேது அப்படின்னாலே வந்து மாற்று மத திருமணத்தை பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்கதான் நம்ம யோகி அவயோகி கான்செப்டை யூஸ் பண்ணணும். இப்போ இதே இந்த பெண்ணுக்கு கேது வந்து யோகி ஆயிட்டாரு அப்படின்னா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இவங்களுக்கு மாற்று மதத்தில் திருமணம் நடக்குமா? கிடையாது. இவங்களோட மதத்திலேயே ஒரு நல்ல ஆன்மீகவாதியா ஒருத்தர் கிடைப்பாரு. இதே வந்து கேது இந்த பெண்ணுக்கு அவயோகி ஆயிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் மாற்று மதத்துல தான், தங்கள் இனத்துல கண்டிப்பா நடக்கவே நடக்காது, மாற்று மதத்துல தான் நடக்கும். சோ இப்ப சொல்லுங்க, ஒரே கேது தான் 7ஆம் பாவத்துல இருக்காரு. ஆனா யோகியா இருந்தா ஒரு மாதிரியும் அவயோகியா இருந்தா வேற மாதிரியும் செயல்படுறாரு. சரிங்களா? இப்போ இங்கதான் வந்து நம்ம யோகி அவயோகி கான்செப்ட் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா கர்ணநாதன் பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன். இப்போ இந்த யோகி வந்து கர்ணநாதன் சாரத்துல இருக்காரு அப்படின்னா யோக பலன்களை ஃபுல்லா வந்து, அதாவது எந்த ஒரு குறைபாடும் இல்லாம 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல முழுசா 1000 ரூபாயை கொடுத்துருவார். ஆனா அவயோகி கர்ணநாதன் சாரத்துல இருந்துட்டாரு அப்படின்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும்னா காரிய தடைகள் தாமதங்களை தடுவாரே தவிர கண்டிப்பா அந்த எதுவுமே கொடுக்காம போக மாட்டாரு. பலன்கள் வேணா குறையுமே தவிர கர்ணநாதன் அப்படின்றவர் நம்மை காப்பாற்றக்கூடியவர் இல்லையா? குலதெய்வத்துக்கு அடுத்தபடியா வரக்கூடியவர் கர்ணநாதன். அதனால அவர் நிச்சயமா நம்மளுக்கு அந்த யோக பலன்களை செய்வாரு. சில தடைகள் தாமதங்கள் இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம கர்ணநாதன் கான்செப்டை இதுல நம்ம லிங்க் பண்ணுவோம். சரி, அடுத்ததா முடக்கு. இப்போ முடக்கு நட்சத்திரத்துல யோகியும் அவயோகியும் இருந்தா என்ன ஆகும்? இப்போ முடக்கு நட்சத்திரம் விழுந்த பாவ காரகத்துவங்கள் எப்போதுமே ஜாதகருக்கு பயன் அளிக்காது. இப்போ ஒருத்தருக்கு 11ஆம் பாவம் முடக்குன்னா என்ன ஆகும்னா அவருக்கு வந்து மூத்த சகோதர உறவுகள் சரி இருக்காது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த முடக்கு நட்சத்திரம். இப்ப யோகி இந்த முடக்கு நட்சத்திரத்துல விழுந்துட்டாரு அப்படின்னா அவரால் சுதந்திரமா செயல்பட முடியாது. அவரோட அந்த யோக பலன்களை வந்து ஃப்ரீயா ஒரு சுதந்திரமா ஃப்ரீடமா அவரால் ஜாதகருக்கு கொடுக்க முடியாது. அதே சமயம் அவயோகி இந்த முடக்கு நட்சத்திரத்துல விழுந்துட்டாரு அப்படின்னா அவர் தான் 100% அவயோகி. அதாவது எப்படி யோகியால சுதந்திரமா செயல்பட முடியாதோ அதே போல இந்த அவயோகி முடக்கு நட்சத்திரத்துல விழுந்துட்டாரு அப்படின்னா அப்போ அவரு சுதந்திரமா செயல்படுவார். அப்போ இங்க என்ன ஆகும்னா காட்டாற்று வெள்ளம் போல அவர் முழுமையா ஃபுல் ஃபோர்ஸோட இருக்காருன்னு அர்த்தம். ஜாதகருக்கு தான் கொடுக்க வேண்டிய தீய பலன்களை தாராளமா சுதந்திரமா கொடுக்க போறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால கண்டிப்பா இந்த முடக்கு பாவத்துல யோகி அவயோகி இல்லாம இருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம யோகி அவயோகி பத்தி நிறைய பேசிட்டோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேணும் இல்லையா? எப்படி இந்த அவயோகியை ஆஃப் பண்றது? அதுக்கு வந்து திருப்பி நம்ம முடக்கு கான்செப்ட் குள்ள தான் வரணும். இது வந்து என் குருநாதர் ஜி.கே. ஐயா சொன்னது. இது ரொம்பவே வந்து பவர்ஃபுல்லான பரிகாரம். இது வந்து நீங்க எப்போதுமே எப்ப வேணாலும், அதாவது வாழ்நாள் முழுவதும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு பரிகாரம். இது முடக்கு கான்செப்டை வைத்து. இப்போ முடக்கு நட்சத்திரம், ஸோ
சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம முடக்கு நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா சூரியன் தான் ஆன்மக்காரகன் இல்லையா? அப்போ சூரியனின் நட்சத்திரத்துக்கு யார் முடக்கு நட்சத்திரமா வருவாங்கன்னா புதனின் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரமா வரும். அதே போல புதனின் நட்சத்திரத்துக்கு சூரியனின் நட்சத்திரம் முடக்கா வரும் இல்லையா? அதே போலதான் சனியோட நட்சத்திரத்துக்கு சந்திரனின் நட்சத்திரம் முடக்கா வரும், சந்திரனின் நட்சத்திரத்துக்கு சனியின் நட்சத்திரம் முடக்கா வரும். அதே போல குருவோட நட்சத்திரங்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரம் முடக்கா வரும், செவ்வாய் நட்சத்திரங்களுக்கு குருவின் நட்சத்திரம் முடக்கா வரும் இல்லையா? அடுத்ததா பாத்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரத்துக்கு சுக்கிரனின் நட்சத்திரம் முடக்கா வரும், சுக்கிரனின் நட்சத்திரங்களுக்கு கேதுவின் நட்சத்திரம் முடக்கா வரும். இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க, ராகுவின் நட்சத்திரங்களுக்கு ராகுவின் நட்சத்திரமே முடக்கா வரும். இங்கதான் பாருங்க, எந்த ஒரு கிரகம் ஆஃப் பண்ணணும் அப்படின்னாலும் அதோட முடக்கு நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூரியன் ஒருத்தருக்கு வந்து சூரியனோட நட்சத்திரம் எல்லாம் வந்து அவயோகியா வந்துச்சு அப்படின்னா அந்த சூரியனை ஆஃப் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சூரியனின் நட்சத்திரத்துக்கு முடக்கா வரக்கூடிய புதனின் நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், சூரியன் யாருக்கெல்லாம் அவயோகியா வருதோ அவங்க வந்து புதனை வழிபடணும். புதனின் அதிதேவதையான பெருமாளை சரண்டர் ஆனீங்களாலே புதனை ஆக்டிவேட் செய்ய செய்ய உங்களுக்கு சூரியன் மூலமா கிடைக்கக்கூடிய அவயோகம் கண்டிப்பா தடைப்பட்டு போகும். அதே போலதான் இப்போ புதன் அவயோகியா வராரு அப்படின்னா நீங்க புதனை ஆஃப் பண்ணி ஆகணும் இல்லையா? அப்போ இந்த அவயோகத்தை உடைக்கக்கூடிய கருவி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தான். அப்போ யாருக்கெல்லாம் புதன் அவயோகியா வருதோ அவங்க எல்லாம் சூரியனுடைய அதிதேவதையான சிவபெருமான் சிவன் கோயிலுக்கு செல்லணும். சிவபெருமானையே நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னா புதனோட அவயோகம் கண்டிப்பா உங்களை வந்து வந்து உங்களோட விஷயங்களை வந்து தடைப்படுத்தாது. நான் ஏன் வந்து யோகிக்கு பரிகாரம் செய்யுங்க, யோகி கோயிலுக்கு போங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அவயோகி கோயிலுக்கு தான் போகணும், நீங்க அவயோகிய ஆஃப் பண்ணணும் இல்லையா? அது ஏன் பாத்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்க யோகி கோயிலுக்கு நீங்க போனாலும் போகலைனாலும் நிச்சயமா அவரோட யோக பலன்களை தடையில்லாம தந்துருவார். ஏன்னா யோகி அப்படின்றவர் வந்து 10 தாய்க்கு சமமானவர். ஆனா அவயோகி கோயிலுக்கு நம்ம கண்டிப்பா போகணும். ஏன்னா அவரால் நம்மளுக்கு நல்லது கண்டிப்பா நடக்காது. நான் வந்து அவர் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாருன்னு கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த அவயோகி நமக்கு வரக்கூடிய அவயோகங்களை கெட்ட அதாவது தீய பலன்களை கண்டிப்பா தடுத்து நிறுத்துவார். அதுக்காக நம்ம நிச்சயமா அவயோகியை நம்ம வழிபடணும். சரி, இந்த முடக்கு கான்செப்டை வந்து நம்ம இப்படித்தான் வந்து யூஸ் பண்ணணும். எப்படி இந்த அவயோகத்தை உடைக்கிறது அப்படின்றதுக்கு இதுல பாத்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரங்களுக்கு ராகுவின் நட்சத்திரமே முடக்க வருது. அப்பனா யார் ஒருத்தருக்கு ராகு அவயோகியா வருதோ நம்ம வேற எந்த பிளானட்டையும் எந்த கிரகத்தையும் பிடிக்கவே முடியாது. அதே ராகுவையே நம்ம வழிபட்டாதான் ராகுவால கிடைக்கக்கூடிய அவயோகம் அப்படின்றது ஸ்டாப் ஆகும். ஏன்னா வந்து நான் எப்போதுமே வந்து ராகு கேது பத்தி தான் அதிகமா பேசியிருக்கேன். இன்னைக்கும் அதே தான் வந்து திருமதி மைதிலி மேம் அவர்கள் கொடுத்திருக்காங்க, ராகுவின் புத்திரி அப்படின்றதான் என்னுடைய டைட்டில். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்போதுமே நான் ராகுவோட விஷயத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும் இல்லையா? ஸோ அது வந்து இந்த முடக்கு கான்செப்ட்லயும் வந்திருக்கு. பாத்தீங்கன்னா ராகுவை வந்து யாராலையுமே அசைக்க முடியாது. ராகுவால ஒரு தீய விஷயம் நடக்குதுன்னா நம்ம வேற யார்கிட்டயுமே போய் சரண்டர் ஆக முடியாது. அவர்கிட்டயே போய் சரண்டர் ஆனாதான் அவர் நமக்கு நல்ல வழி காட்டுவாரு. ஸோ இந்த விஷயத்த நம்ம முடக்கு கான்செப்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ராகுவோட பவர் என்ன அப்படின்றத நம்ம இந்த முடக்கு கான்செப்ட்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டு அதே போல அவயோகிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ராகு அவயோகியா வந்தா தயவு செய்து நீங்க வேற எந்த கிரகத்தையும் பிடிக்க வேணாம், அதே ராகுவையே பிடிச்சுக்கோங்க. கண்டிப்பா அவர் உங்களுக்கு அவயோகத்தை ஸ்டாப் பண்ணுவாரு.